சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூட கூடிடும், பிளட் ப்ரெஷர் கூடிரும், சுகர் கூடிரும். இது மூணும் வந்து இந்த இரத்த குழாயில் வந்து அடப்பு ஏற்படுத்தும். ஸோ நம்ம இருதயம் எங்கே இருக்குதுன்னா அதுக்கு வந்து இரத்த குழாய் போயின்னு இருக்கும். அந்த இரத்த குழாயில் அடப்பு நம்ம ஸ்மோக் பண்ணால் அடப்பு வந்துடும். அதேமாதிரி அதிர்ச்சி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால், டென்ஷன் இருந்தால் அது வந்துடும். அதுக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான காரணம் தான் நீரிழிவு நோய். அது குளுக்கோஸ் மாத்திரம் இல்லை, ஈவன் கொலஸ்ட்ரால், அது கூட குளுக்கோஸ் கூட வரக்கூடிய எல்லாம் வந்து அந்த பிளட்டே கொஞ்சம் திக்காயிடும். அதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். இப்போது மற்றவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது, நெஞ்சு நடக்கும்போது ஐயோ ஹார்ட்டாக இருக்குமா சொல்லி நின்றுடுறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நர்வ்ஸ் எஃபெக்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு சிம்டமே தெரியாது. இப்போ சும்மா சொல்லப்போனால், இப்போ நடந்து போகிறாங்க, ஒரு முள்ளு குத்துது காலில், மற்றவங்க உடனே காலை எடுத்துருவாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த காலுக்கு அடியில் அந்த சென்சேஷன் கம்மி, உணர்ச்சி கம்மியானதுனால நல்லா குத்துனா கூட தெரியாது. அப்புறம் போய் பார்த்தா ஆணி இருக்கும் காலில். ஐயோ தெரியவே இல்லையே, அவ்வளோ பிளட்டெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி அதேமாதிரி ஹார்ட்டில் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா, அவங்க நடந்து போகும்போது ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா தெரியாமலே இருக்கும். ஆக்சுவலாக நடந்துருக்குங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலே வந்திருக்காங்க. வந்து சரிங்க நீங்கள் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிச்சிட்டு, அவர் மேலே நடந்து கூட போயிருப்பார் 1 ஃப்ளோர். அங்கே போயிட்டு இசிஜி எடுத்த உடனே அதில் ஹார்ட் அட்டாக். உடனே இசிஜி டெக்னீஷியன் ஓடி வருவாங்க. சார் ஹார்ட் அட்டாக் சார். போய் வந்தால் நல்லா உட்காந்துருப்பார் அவர். இல்லைங்க உங்களுக்கு, எனக்கு என்ன, இல்லை எப்படி சொல்கிறது, ஹார்ட் அட்டாக் நல்லா உட்காந்துட்டு இருக்காரு. இல்லைங்க இசிஜியில் இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி சொல்ல. ஹார்ட் அட்டாக்கா? என்ன டாக்டர் சிரிக்க வைக்கிறீங்க, என்ன எனக்கு நான் பார்த்த ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது. இல்லைங்க ரியலாக இருக்குங்க, இன்னும் 2 டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். பண்ணால் ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக். அப்போ தான் அவர் சொல்ல, என்னங்க நான் சும்மா வாக்குன்னு பண்ணேன், எனக்கு நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்க. இருக்குதுங்க, சிம்டம்ஸ் நேற்று நடந்திருக்கலாம், இன்னைக்கு காலையில் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் நடந்து போகும்போது நடந்திருக்கலாம், வி டோன்ட் நோ வென், பட் அதில் கிளியராக காட்டுது. வேணால் கார்டியாலஜிஸ்ட் கூப்பிட்டு பார்க்கலாம், அவங்களும் கன்ஃபார்ம் ஆமாவாங்க அது ஹார்ட் அட்டாக் தான். அவ்வளோ தூரத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே.